இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். ஏழை வாலிபன் ஒருவன் ஒரு பணக்கார வாலிபனோடு சிநேகிதமாயிருந்தான். பல தவறான பழக்கத்திற்குள் சென்ற அவர்கள் ஒரு நாள் சூதாட்டத்திற்கு சென்றனர். திடீரென்று போலீஸ் வந்தது. இருவரையும் கைது செய்தனர். 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பணக்கார வாலிபனின் தகப்பன் அரை மணி நேரத்திற்குள் வந்து அபராதத்தை செலுத்தி அவனை விடுதலையாக்கி அழைத்துச் சென்றார். ஏழை வாலிபனோ அபராதம் கட்ட முடியாததால் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனது ஏழை விதவை தாய்க்கோ 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. ஆகவே கடுமையாக வீட்டு வேலை செய்தும் கல் உடைத்தும் பணத்தை சேகரித்து மகனை விடுதலை செய்ய வந்தாள். தாயின் மெலிந்த உருவத்தை கண்டான் மகன். தாயின் கைகளில் உள்ள காயங்களையும் வடுக்களையும் கண்டான். காரணத்தை புரிந்து கொண்டான். கண்ணீர் நிறைந்த கண்களோடு, அம்மா, இனி தவறு செய்ய மாட்டேன் என்று அழுதான். தாயின் அன்பு எந்த அறிவுரையும் இன்றி மகனின் உள்ளத்தை மாற்றியது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் ஒரு முறை விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆம், கிறிஸ்துவின் அன்பினால் அவள் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பினாள். ஏசாயா 53 அதிகாரத்திலே நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம் சரீரத்தில் பட்ட பாடுகளையும் காயங்களையும் நொறுக்குதல்களையும் குறித்து வாசிக்கிறோம். அதை ஜெபத்தோடு தியானித்து அவரது அன்பை நினைக்கும் போது நமது அபாத்திர தன்மையை உணர்ந்து கொள்வோம். ஆம், பாவத்தை விட்டு மனம் திரும்ப எளிய வழி அவரது அன்பை நினைவு கூறுவதுதான். ஒரு தாயின் அன்பினால் ஒரு வாலிபன் மாற்றப்படுவது சாத்தியமாகும் போது தேவனின் அன்பு எத்தனை வலிமையானது! தேவ அன்பு உங்களை மாற்ற இடம் கொடுங்கள். பாவம் செய்ய ஏதுவாயிருக்கும் நண்பர்களை விட்டு விலகுங்கள். பாவ வாழ்வை துண்டித்து விடுங்கள். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசுவின் அன்பு மிகும் வார்த்தையை உங்களுக்குரியதாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்விலே செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தாயினும் மேலா எங்கள் மேலே நீர் அன்பு வைத்ததினால் கர்த்தாவே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீர் கொடுத்தீரப்பா. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாவத்திலிருந்து பூரணமாக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அதை விட்டு விலகக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை நிமித்தம் நீர் காயப்பட்டீரப்பா. எங்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையிலே வந்தது என்று சொல்லி நாங்கள் விதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், இன்னும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.